மனதின் குரலின் கடந்த பகுதியில் கேட்ச் த ரெயின், மழை நீரை சேகரிப்போம் இயக்கம் பற்றி விவாதித்திருந்தேன். பருவமழையின் ஒவ்வொரு சொட்டையும் பாதுகாக்க இந்த இயக்கத்தை மக்கள் இயக்கமாக ஆக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். மழை நீரை சேகரிப்போம் என்பது தரும் செய்தி மிகவும் எளிமையானது. எங்கே மழை பொழிகிறதோ, எப்போது அது பொழிகிறதோ அந்த நீரை அங்கேயே சேமியுங்கள். ஆகையால் ஜூலை மாதம் 4ஆம் தேதி தொடங்கி தேசமெங்கும் ஒரு விசேஷமான இயக்கமும் நடைபெற்று வருகிறது. இதன்படி மழை நீர் சேகரிப்பு, நிலத்தடி நீரின் மறுசெறிவு, பழைய நீர்நிலைகளுக்கு புத்துயிர் ஊட்டல் மற்றும் மரம் நடுதல் ஆகியவற்றுக்கு புதிய வேகம் அளிக்கப்பட்டு வருகிறது. கிராமமாகட்டும், நகரமாகட்டும், பஞ்சாயத்தாகட்டும், சமூக அமைப்புகளாகட்டும், அனைத்து இடங்களிலும் மக்கள் மிகுந்த உற்சாகத்தோடு பங்கெடுத்துக் கொண்டார்கள். பழைய நீர்நிலைகளிலிருந்து வண்டல் வெளியேற்றப்பட்டது. சில இடங்களில் குளங்கள், ஏரிகளுக்கு புத்துயிர் அளிக்கப்பட்டது. மூடி கிடந்த ஆழ்குழாய் கிணறுகள் இப்போது நிலத்தடி நீர் மறு செறிவூட்டலுக்கான ஊடகமாக ஆகி வருகின்றன. நண்பர்களே, மத்திய பிரதேசத்தின் சீதி மாவட்டத்திலே சுமார் 1500 ஏரிகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. நரசிங்பூரிலே அமுத நீர்நிலைகள் புனரமைக்கப்பட்டிருக்கின்றன. மகாராஷ்டிரத்தின் நாசிக்கில் நீரை சேமிக்கும் திறன் பெரிய அளவிலே மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தின் நந்தியாலிலே அனைத்து கிராம பஞ்சாயத்துக்களும் இந்த இயக்கத்தில் இணைந்திருக்கின்றன. பழைய குளங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு வருகின்றன. நமது நகரங்கள் ஒன்றும் பின்தங்கிவிடவில்லை. சத்தீஸ்கடின் கோர்பா, ஒடிஷாவின் புவனேஸ்வர், ஆந்திர பிரதேசத்தின் விஜயநகரம் ஆகியன இந்த இயக்கத்தில் உற்சாகமளிக்கும் விளைவுகளை வெளிப்படுத்தி வருகின்றன. நாமும் கூட அக்கம்பக்கத்தில் இருக்கும் குளங்கள், ஏரிகள் அல்லது கண்மாய்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். ஒவ்வொரு சொட்டு நீரையும் சேமிப்போம். வாருங்கள், இன்று சேமிக்கப்படும் நீரின் ஒவ்வொரு சொட்டும் வரவிருக்கின்ற தலைமுறையினரின் எதிர்காலத்துக்கான மிகப்பெரிய முதலீடாகும்.